ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்சி வந்து பிபிஎம் பண்ண போகிறோம். 3 months பிபிஎம் பண்ண போகிறோம். இந்த எஃப்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடலு, 85 90 அந்த இயரில் உள்ள எஃப்சியோ. வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பொதுவாக நம்ம எஃப்சி பண்ணுவோம், ஃபுல்லாக டீப்பாக தான் பண்ணுவோம், டீப் கிளீனிங்கு. அதுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிரைட்டு. இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போக்கும் ஆஃப்டருக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். கெமிக்கலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வெயிட் பண்ணணும். 10 minutes வெயிட் பண்ண உடனே ஃபுல்லாக அந்த டஸ்ட் எல்லாமே வெளில வரும், ஃபோம் ஆகி. இந்த மிஸ்டர் பிரைட்டு தான் நல்லாயிருக்கும். நாங்கள் பொதுவாக அந்த கெமிக்கல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதான் யூஸ் பண்ணால் நல்லா டஸ்ட்லாம் வெளில கொண்டு வரும். ஓகேங்களா? கெமிக்கல் அடித்து ஒரு 10 minutes கழிச்சிட்டு நம்ம வேக்கம் வச்சுட்டு இந்த ஃபோமை ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வாட்டர் வந்து நம்ம அடிச்சிடக்கூடாது, ஏன்னா சரியாக நம்ம க்ளீன் ஆகாது. டைரெக்டாக நம்ம வாட்டர் அடித்தா ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வேக்கம் வச்சு இந்த ஃபோமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு அடிக்கலாம். வாட்டர் வச்சு அடிக்கும்போது இந்த மாதிரி ஹேண்ட் கன் வச்சு லோ ப்ரெஷரில் அடிங்க. ஹை ப்ரெஷரில் அடிச்சிங்கன்னா அந்த ஃபின்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக நைஸ் உள்ளது, அலுமினியத்தில் நைஸாக தான் இருக்கும் அந்த ஃபின்ஸ் எல்லாமே. நம்ம ஹை ப்ரெஷரை கொடுத்து அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபின்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும். லோ ப்ரெஷரை கொடுத்து அடிங்க. நம்ம வாட்டர் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேவையும் ஃபுல்லாக கழட்டி க்ளீன் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம அடிக்கிற வாட்டர் ஃபுல்லாக எல்லாமே இந்த ட்ரேவில் தான் ஃபுல்லாக போய் ஸ்டோர் ஆகும். இது ஸ்டோர் ஆச்சுன்னா இந்த ப்ளோரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ள மூலமாக நமக்கு வந்து ப்ளோரில் தண்ணி போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி போச்சுன்னா மோட்டருக்கும் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மோட்ரு ஷார்ட் ஆகும். நம்ம ரன் பண்ண ஒரு 1 hour 2 hourலேயே மோட்ரு ஷார்ட் ஆகி நம்ம டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மோட்ரு வந்து காயில் போயிடும். ஓகேங்களா? அதுமாரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ப்ளோரை வச்சு ஃபுல்லாக ட்ரை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ப்ளோரை வச்சு ட்ரை பண்ணிவிட்டு ஃபில்ட்ரிங் க்ளீன் பண்ணிடணும். ஓகே, ஃபில்ட்ரிங் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கும் இப்போக்கும் காயில் எப்படி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இது நம்ம அந்த மற்ற கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ க்ளீனு இவ்வளோ இதாக ஆகாது. நான் மிஸ்டர் பிரைட்டே யூஸ் பண்ணுங்கள், அது நல்ல ஸ்பீட் பேக் இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்ட்டு. நீங்கள் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன எப்படி பண்ணுறீங்க.